உங்களால திருப்பதிக்கு போக முடியலனா திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கான ஈக்குவலான பலன் கிடைக்கணும் அப்படின்னா அது எந்த கோயில்னு பார்க்கலாமா? நைனாமலை பெருமாள். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டில் உள்ள புகழ்பெற்ற வைணவ தலங்கள்ல ஒண்ணுதான் இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள். இது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பக்கத்துல ஒரு செங்குத்தான ஒரு மலை மேல அமைஞ்சிருக்குது. நயன மகரிஷி அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து இங்க ரொம்ப தவம் பண்ணியிருக்காரு கடுமையா. அப்ப பெருமாளுடைய தரிசனம் இவருக்கு கிடைச்சதுனால இந்த மலைக்கு நைனாமலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததா சொல்றாங்க. இது நைனாசலம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த மலையில 108 தீர்த்தங்கள் இருக்குது. ஆனா தற்போது அமையா தீர்த்தம், அறிவால் தீர்த்தம், பெரிய பாலி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தீர்த்தங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த கோயில்ல பல்லவர் காலத்துல கட்டப்பட்டதுனாலும் சில நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க. 2500 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலையை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான படிக்கற்களை ஏறி போகணும். மலை முடியக்கூடிய இடத்துல 10 அடிகளுக்கு கீழே ஒரு ஆஞ்சநேயர் வந்து அருள் புரிகிறாரு. ஆஞ்சநேயரை வணங்கிட்டு மேலே ஏறி போனோம்னா இறைவனுடைய சன்னதி வந்துடும். பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்குது. அதுக்கு அருகே ஒரு பெரிய திருவடி அப்படிங்கிற வந்து கருடாழ்வார் இறைவனை கை கூப்பி வணங்கியபடி காட்சி தராரு. கருவறையில வரதராஜ பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட கையில தண்டமேந்தி பக்தர்களுக்கு அருள் செய்கிறாரு. கருவறைக்கு வெளியே உள்ள மண்டப தூண்ல நயன மகரிஷி வந்து தவம் செய்யற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. பெருமாளை வணங்கினவொடனே வெளியே வந்த ஒரு தனி சன்னதியில அன்னை வந்து குவளையவள்ளி தாயார் அருள் புரியுறாங்க. ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்கு. மகா மண்டபத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோரும், ராதா ருக்மணி சமேதராக வேணுகோபாலும் நவநீத கிருஷ்ணனும் இருக்காங்க. கோயிலுக்கு வெளியே ரொம்ப பழமை வாய்ந்த கல் மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த மண்டப தூண்கள்ல படுக்கை ஜடாமுடி சித்தர், பிராண தீபிகை சித்தர், குருலிங்க சித்தர், இந்த மாதிரி பல சித்தர்களுடைய உருவங்களும் அங்க இருக்குது. இங்க சித்தர்கள் இங்க வந்து தங்கிட்டு கடவுளை வந்து வழிபடுறதா நம்புறாங்க. இந்த கோயிலுடைய தலை விருட்சம் வந்து என்ன அப்படின்னாக்கா நெல்லி மரம்னு சொல்றாங்க. இந்த தலை இறைவனை வந்து சூரிய பகவானே வழிபட்டு வரம் பெற்றதா சொல்றாங்க. அந்த அடிப்படையில உத்திரையான புண்ணிய காலமான தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் சூரிய கதிர்கள் வந்து மூலவனுடைய முகத்துல விழுகிறது ரொம்ப ஸ்பெஷல். இங்குள்ள பெருமாளை வழிபட்டா நம்ம ஆந்திரா திருப்பதிக்கு போயிட்டு வழிபட்டு வந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த தலம் வந்து சின்ன திருப்பதி அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. இந்திர பகவான் இங்குள்ள வரதராஜ பெருமாளை அருவமா வந்து வழிபடுறதா நம்பப்படுகிறது. இந்த கோயில்ல ஆண்டுதோறும் புரட்டாசி உற்சவ விழா ரொம்ப சிறப்பா நடைபெறுது. புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபடுறது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாகும். புரட்டாசி மாசம் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும். சேலம் நாமக்கல் நேஷனல் ஹைவேஸ்ல புதன் சந்தையில இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. 6 கிலோமீட்டர் தொலைவு வந்து போனோம்னாக்கா நைனாமலை வரதராஜ பெருமாள் வந்து இந்த கோயில போய் பார்க்கலாம். உங்களுக்கு பெருமாளுடைய அனுக்கிரகம் வேணும்னா இந்த கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க.